வணக்கம். தமிழ் ஆஸ்ட்ரோலைஃப் சேனல் பார்வையாளர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. 2026 புத்தாண்டு ராசி பலன்கள். நீங்கள் எந்த ராசி, எந்த நட்சத்திரம், எந்த வயசில் இருக்கிறீங்க, அந்த வயசுக்கு என்ன தசை நடக்குது, அதாவது 16 வயசுலேருந்து 95 வயசு வரைக்கும் உங்களுக்கு என்ன தசா புத்தி நடக்குதோ அந்த தசா புத்தி நடக்கக்கூடிய கிரகத்துக்கு இந்த 2026 கோச்சார கிரகங்கள் என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கும், 12 ராசிகளில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வயதினருக்கும் தனித்தனி தசாபுத்தி பலன்களாக கணித்திருக்கிறேன். உங்களுக்கு என்ன தசாபுத்தி நடக்குது அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். கடகராசிக்கு இந்த சுக்கிர மகாதசை அப்படிங்கிறது என்ன பண்ணும் 2026? அதாவது 2026 நிறைய எதிர்பார்ப்புகள் இருக்குது உங்களுக்கு. ஏன்னா 25 ரொம்ப மோசமாக எல்லாம் கஷ்டப்பட்டீங்க இந்த சுக்கிர தசையில் இருக்கிறவங்க. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னாக்கா, இந்த தசை அப்படிங்கிறது இந்த ராசிக்கு நன்மை செய்யாது. ஏன்னா ஒரு சில பேர் சுக்கிர தசை வந்துச்சுனாக்கா, அவனுக்கு என்னப்பா சுக்கிர தசை, அவருக்கு என்னப்பா சுக்கிர தசை, ஏன்னா சுக்கிர தசை தானே, நல்லது செய்யறது தானே. சுக்கிரனாவே பண வரவு, வண்டி வாகன சேர்க்கை, அது இது ஏகபோக வாழ்க்கை, சுகபோக வாழ்க்கை, அப்படி இப்படின்னு நிறைய பேர் சுக்கிரனை பற்றி நம்ம சொல்லலாம், இல்லைன்னு சொல்லலை. அது நன்மை செய்யக்கூடிய அமைப்பில் இருந்தால் நன்மை செய்யும். இந்த ராசிக்கு நன்மை செய்யாதுன்னெலாம் சொல்ல முடியாது, செய்யும். அவர் கெடுதல் செய்ய முடியாத அமைப்பில் உங்கள் ஜாதகத்தில் உட்காண்டார்னு வச்சிங்களேன், அப்போ நன்மை செஞ்சிடும். நன்மை செய்ய முடியாத அமைப்பில் இருந்தார்னாக்கா, அதாவது நேரடியான சுப தொடர்பு நேரடியாக இருக்கார் அப்படின்னாக்கா உங்களுக்கு நன்மை செய்யாது. இந்த அவயோக கிரகம் 3, 6, 10, 11 ஆகிய இடங்களில் மறைவு ஸ்தானங்களில் இருந்து தசை பண்ணிச்சுன்னா சிறப்பு, நல்லாயிருக்கும். ஆனால் 3ஆம் இடம் அப்படிங்கிறது இந்த ராசிக்கு நீசமாயிடுவார். அங்கே நீச வக்கரமான கூட பரவாயில்ல, நீசமாயிடுவார். நீசம் அப்படின்னாக்கா ஒழுக்கம் கெட்டுரும். இப்போ சுக்கிரன் கொடுக்கக்கூடியது என்ன, சுகபோக வாழ்க்கை அப்படின்னாக்கா நிறைய சொல்லலாம், அது நெகட்டிவாக சொல்லலாம், நிறைய சொல்லலாம். பெண் தொடர்பு, ஆண் தொடர்பு, அது மாதிரி நிறைய சொல்லலாம். இதெல்லாம் இந்த மாதிரியான தேவையில்லாத ஒரு பிரச்சனைகளில் சிக்க வைக்கும். ஒழுக்கம் இல்லாமல் போயிடுவீங்க. அது மாதிரி நீசம் ஆயிடுச்சுனாக்கா அதுக்கு எல்லாருக்குமே சொல்ல முடியாது. சுக்கிரன் நீசமாக இருந்தால் அது எல்லாருக்குமே சொல்ல முடியாது. அந்த நட்சத்திராதிபதி மெயின். நன்மை செய்யுமா செய்யாதா அப்படின்னாக்கா, நன்மை அங்கே இருந்தால் செய்யாது, அந்த அளவுக்கு நன்மை செய்யாது. ஆனால் நீச பங்க ராஜயோகத்தில் இருந்துச்சுனாக்கா சிறப்பு, அதாவது மறைமுக சுப தொடர்புன்னு பேர், அதுவும் ஓரளவுக்கு தான் செய்யும். இது மாதிரி சுக்கிரதசை நிறைய சொல்லிகிட்டே போகலாம். சுக்கிரதசையை பற்றி இந்த கடகராசியில் 3 நட்சத்திரக்காரர்களுக்கு சுக்கிரதசை அப்படிங்கிறது எந்த வயசு காலகட்டத்தில் வரும்? இப்போ சுக்கிரதசை அப்படின்னாக்கா, இப்போ புனர்பூச நட்சத்திரம், பூச நட்சத்திரம், ஆயில்ய நட்சத்திரம், 3 நட்சத்திரம். புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு 46 வயசுலேருந்து 66 வயசு வரைக்கும் 20 வருடங்கள் இந்த சுக்கிரதசை அப்படிங்கிறது வரும். அந்த ஒரு வருஷம் முன்ன பின்ன வரலாம், உங்கள் சுய ஜாதக தசா புத்தி இருப்பை பொறுத்து. பூச நட்சத்திரக்காரர்களுக்கு 19 வருடங்கள் சனி மகாதசையோட இருப்பு இருக்கும். அதாவது 19 வருடங்கள் சனி மகாதசை. இதில் உங்கள் சுய ஜாதகத்தில் எந்த தசை, அதாவது இருப்பு எத்தனை வருடங்கள் இருக்கோ அதை நீங்கள் பார்த்துங்க. ஒரு சில பேருக்கு 6 மாதங்கள் கூட இருக்கலாம். அதாவது 4ஆம் பாதம் முடிகிற தருவாயில் பிறந்திருந்தாங்கன்னு வச்சிங்களேன், 6 மாதம் இருக்கும், இல்லை 8 மாதம் இருக்கும், இல்லை 1 வருஷங்கள் இருக்கும். அது மாதிரி அவங்களுக்கெல்லாம் இதன் கூட 17 வருடங்கள் புதன் தசையை கூட்டிட்டு, அதன் பிறகு 7 வருடங்கள் கேது மகாதசையை கூட்டிட்டு, அதன் பிறகு தான் சுக்கிர தசை அப்படிங்கிறது வரும். இன்னொரு தரப்பு பார்த்தீங்கன்னாக்கா 16 வருடங்கள் தசா புத்தி இருப்புகள் இருக்கும். இவங்களுக்கு எப்படி சொல்கிறது, இவங்களுக்கு சென்ட்ரலில் வச்சு சொல்கிறதா, இல்லை முடிவு பகுதியில் வச்சு சொல்கிறதா, இது நிறைய குழப்பங்களை கொடுக்கும் இந்த பூச நட்சத்திரக்காரர்களுக்கு. தெளிவாக புரிஞ்சிக்கணும் அப்படின்னாக்கா, உங்கள் சுய ஜாதகத்தில் தசா புத்தி இருப்புகள் எவ்வளோ இருக்குது, அதன் பிறகு 17 வருடங்கள் புதன் தசையை கூட்டிக்குங்க, அதன் பிறகு 7 வருடங்கள் கேது தசையை கூட்டிக்குங்க, அதன் பிறகு தான் 20 வருடங்கள் உங்களுக்கு சுக்கிர தசை. எந்த வயசில் இருக்கிறீங்களோ இப்போ சுக்கிர தசை நடக்குதா உங்களுக்கு இந்த பதிவு பொருந்தி வரும். இது பூச நட்சத்திரக்காரர்களுக்கு. ஆயில்ய நட்சத்திரக்காரர்களுக்கு அதே மாதிரி 17 வருடங்கள் தசா புத்தி இருப்புகள், அதாவது 4 பாதத்தில் எந்த பாதத்தில் பிறந்திருந்தாலும், இப்போ முதல் பாதத்தில் பிறந்திருக்கீங்க அப்படின்னாக்கா 16 வருடங்கள் 15 வருடங்கள் கூட தசாபுத்தி இருப்புகள் இருக்கலாம். இப்போ 4ஆம் பாதத்தில் இருந்தீங்கன்னாக்கா 1 வருடங்கள் தசாபுத்தி இருப்பு இருக்கும், இல்லை 4 வருடங்கள் தசாபுத்தி இருப்புகள் இருக்கும். இப்போ இதன் கூட கேது மகாதசை ஒரு 7 வருஷத்தை கூட்டிட்டிங்கனாக்கா அதன் பிறகு 20 வருடங்கள் சுக்கிரதசை. இளம் வயதில் கூட இந்த ஆயில்ய நட்சத்திரக்காரர்களுக்கு படிக்கிற காலகட்டத்தில் வரலாம். ஒரு சில பேருக்கு ஒரு 12 வயசில் கூட ஆரம்பிக்கலாம், 9 வயசில் கூட இந்த சுக்கிர மகாதசை அப்படிங்கிறது ஆரம்பிக்கலாம். உங்கள் சுய ஜாதக தசா புத்தி இருப்பை பொறுத்து சுக்கிரதசை நடக்குதா, படிக்கிற காலகட்டத்திலேருந்து போயிடுவோம். ஒரு சின்னதாக ஒரு 16 வயசுலேருந்து 22 வயசு வரைக்கும்
இப்போ சுக்கிரன் தசை இது யாருக்குனாக்கா ஆயில்ய நட்சத்திரக்காரர்களுக்கு பொருந்தி வரும். இந்த காலகட்டத்தில் இப்போ ஆயில்ய நட்சத்திரம் அப்படின்னாவே ஆயில்ய நட்சத்திரமா ஐயோ அப்படின்றாங்க நிறைய பேர். கிடையாது. நல்ல ஒரு மனம் கொண்ட நல்ல ஒரு குணம் கொண்ட மனிதர்கள் இந்த ஆயில்ய நட்சத்திரக்காரர்கள். ஏன் ஆயில்ய நட்சத்திரத்துக்கு இப்படின்னாக்கா பூச நட்சத்திரம் எல்லாம் அந்த அளவுக்கு கெடுபலன்களை கொடுக்காது. இன்னொன்று புனர்பூசத்துக்கு கொடுக்காது. இது வந்து ஒரு சென்டர் பகுதியில் சுக்கிரதசை வருது. அதுக்கு நான் பின்னாடி சொல்கிறேன். ஏன்னா 46 to 66 அது. ஏன்னா வயசு ரீதியாக போயிடுவோம். ஏன்னா நிறைய இருக்குது ஆயில்ய நட்சத்திரக்காரர்களை பற்றி பேசுறதுக்கு நிறைய இருக்குது. ஆயில்ய நட்சத்திரக்காரர்களுக்கு அவ்வளோ லேசான மனசு, நிறைய அன்பை எதிர்பார்க்குறவங்க. நான் நிறைய பேர்கிட்ட நான் பழகியிருக்கேன். அவங்ககிட்ட வந்து பார்த்தீங்கன்னாக்கா தவறே பண்ணாலும் ரொம்ப அன்பு ரீதியாக பண்ணியிருப்பாங்க, எதிர்பார்த்து பண்ணியிருப்பாங்க. நிறைய பேர் ஏமாந்துருப்பாங்க. ஏன்னா இது வந்து மாயாஜாலம் காட்டக்கூடிய ஒரு நட்சத்திரம். இந்த நட்சத்திரத்தில் சந்திரன் இருக்கிறார் இல்லையா, சந்திரன் அந்த நட்சத்திராதிபதி யாருன்னாக்கா, அந்த ஆயில்ய நட்சத்திராதிபதி யாருன்னாக்கா இந்த ராசிக்கு நன்மை செய்யாத கிரகம். அதாவது ஒரு நட்சத்திராதிபதி ஒரு ராசிக்கு வந்து 3, 6, 8, 12க்கு உண்டான அதிபதியாக வந்துச்சுனாக்கா அந்த நட்சத்திரம் அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டத்தை கொடுக்கும். ஒன்று அந்த நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய சந்திர மகாதசை வந்தால் கொடுக்கும். அப்படி இல்லைன்னாக்கா இந்த சுக்கிரன் பகவான் பார்த்தீங்கன்னாக்கா நல்லா உட்காராது உங்கள் சுய ஜாதகத்தில். அப்போ சுக்கிரதசை எதிர்பார்ப்புன்னு ஒன்று இருக்கு இல்லையா, இளம் வயது காலகட்டத்தில் வந்துச்சுன்னா ரொம்ப மோசமாக பிரச்சனையை கொடுத்துரும். வயசுக்கு மேலே தான் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சில பேருக்கு வந்து 17 வயசில் ஆரம்பிக்கும் இந்த சுக்கிர மகாதசை. இந்த 17 வயசில் ஆரம்பிக்கும் போது சுக்கிரதசை, சுக்கிர புத்தி, சூரிய புத்தி, சந்திர புத்தி இது எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா சனி பகவானுக்கு வந்து பகை கிரக புத்திகள். உங்கள் சுய ஜாதகத்தில் ஆயில்ய நட்சத்திரக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா இல்லை பொதுவாகவே சொல்லலாம், சனியோடைய அமர்ந்த இடம் பார்த்தீங்கன்னாக்கா ஒன்று வக்கரமாக இருப்பார், இல்லை 6, 8, 12 ஆகிய இடங்களில் மறைவு ஸ்தானத்தில் இருப்பார், இல்லை நீசமாக இருப்பார், ரொம்ப மோசமாக பாதிக்கப்பட்டவர் ராகு கேதுவோடு சேர்ந்திருப்பார். இது மாதிரி இருக்கக்கூடிய நபர்களுக்கு தான் இந்த சுக்கிரதசை அப்படிங்கிறது நிறைய பிரச்சனைகளை கொடுத்துருக்கும். ஏன்னா சனி வந்து அவரே வந்து ஒரு நெகட்டிவான இதுவாக தான் வருவார். இந்த ராசிக்கு நன்மை செய்யாத கிரகம் 6, 8, 12 மறைஞ்சிட்டான்னு வச்சுங்களேன். அப்போ தண்டனை கொடுக்கக்கூடிய இடத்துல சனியோடைய ஆதிக்கம் உங்களுக்கு கிடைக்காது, சனியுடைய சுபத்துவம் கிடைக்காது. சனி வந்து நிறைய நல்ல குணங்கள் இருக்குது சனிக்கிட்ட. சனி வந்து நன்மை செய்யக்கூடிய கிரகம். அதிகபட்சமாக வந்து பல தலைமுறைக்கு வந்து சொத்து கொடுத்துருவார். அந்த அளவுக்கு சனி கொடுத்தா யாருமே கொடுக்க முடியாது. குரு கொடுத்தாலும் கெடுக்க முடியாது. அது மாதிரி எடுத்துக்கலாம் நிறைய. ஆனால் சனி கொடுக்கறது வந்து ஏன்னா இன்னைக்கு பெரிய பெரிய அரசியல் தலைவர்கள் இருக்கிறாங்க, பெரிய பெரிய எவ்வளோ பெரிய கோடீஸ்வரர்லாம் இருக்கிறாங்க இல்லையா, பல தலைமுறைக்கு சொத்து இருக்கு அவங்க கிட்ட. இது வந்து அவங்களுடைய மூதாதையர்கள் சம்பாதிச்சது கிடையாது, இவங்க சம்பாதிச்சிருப்பாங்க. இவங்களோட சுயஜாதகத்தை எடுத்து பார்த்தீங்கன்னாக்கா சனி பலமாக இருக்கும். மறைமுக சுபத்தொடர்பில் இருந்தாலும், அதாவது உங்களுக்கு இருக்கிற மாதிரியே 8ல் மறைஞ்சிருந்தாலும் அது வந்து கொடுக்கக்கூடிய அமைப்பில் கூட ஒரு சில பேருக்கு இருக்கலாம். நிறைய டீட்டெயில் இருக்குது சனிக்கு அப்படின்ட்டு. அந்த சனி பகவான் கொடுத்துட்டாருனாக்கா கொடுத்தது தான். அதை கடைசி வரைக்கும் அவரே வாங்க மாட்டார், கொடுத்துட்டு போயிடுவார். ஒரு சில கட்டத்தில் கொடுத்துட்டு போயிடுவார். ஒரு கோடீஸ்வர யோகத்தை ஏதோ ஒரு அமைப்பில் ஒரு தொழில் ஒரு வேலை வாய்ப்பு கொடுத்துட்டு நல்ல ஒரு உச்சத்தில் உட்கார வச்சிட்டாருன்னா, ஒரு கவர்மெண்ட் ஜாப்பு அப்படி இல்லைனாக்கா ஐடி துறையில் கூட ஒரு நல்ல லெவலில் உட்கார வச்சிட்டாருன்னா அதுக்கப்புறம் நீங்கள் கீழே எப்போவுமே உங்களுக்கு வந்து அந்த அடித்தளமே வராது, அடிமட்டத்துக்கு நீங்கள் போக மாட்டீங்க. அதே மாதிரி அரசியலும் சரி, எல்லாத்துலேயுமே சரி, சினிமா துறையிலும் சரி, எல்லாத்துலேயுமே சனி கொடுக்கறது தான். உங்கள் சுய ஜாதகத்தை வச்சு சொல்லலாம், சனி கொடுக்கறது தான். இன்னொன்று சனியோட பார்வையில் மாட்டக்கூடாது. ஒரு சில கிரகங்கள் அவயவம் செய்யக்கூடிய கிரகம் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ ஒரு சில ஜாதகங்களை பார்க்கும்போது கிரகங்களே சரி இருக்காது, என்ன இப்படி உக்காந்துருக்கு அப்படின்னு பார்ப்போம். ஆனால் சனியுடைய பார்வையில் அது மாட்டாது. அதாவது ரொம்ப பேட் டைமில், அதாவது தசை நல்லா இருக்கிற டைமில் சனி பகவானுடைய பார்வையில் மாட்டுச்சுன்னா பெருசாக கெடுபலங்கள் கொடுக்காது. தசை நல்லா இல்லாத டைமில் சனி பகவான்களோட பார்வையில் மாட்டாது. இது மாதிரி ஒரு மறைமுக சுப தொடர்பில் இப்படி வந்துடும், ஒரு மாயாஜாலத்தில் வந்துச்சுனாக்கா அந்த ஜாதகர் வந்து நல்ல ஒரு யோகத்தை கொடுக்கும். அரசியல், சினிமா ஏதோ ஒன்று அவங்க தொழில் அவங்க துறை சார்ந்து நல்ல ஒரு வளர்ச்சிகளை பார்த்துருவாங்க அந்த சுக்கிரதசையில் இருக்கிறவங்க. இது மாதிரி இருக்கக்கூடிய நபர்களும் இருக்கிறாங்க. அதனால் இந்த ஆயில்ய நட்சத்திரக்காரர்களுக்கு உங்களுக்கு நிறைய சொல்லிட்டே போகலாம். நிறைய வந்து அந்த அளவுக்கு மனம் கொண்டவர்கள், அதாவது ரொம்ப நல்ல குணம் கொண்டவர்கள். இதில் வந்து மாற்று கருத்தே கிடையாது. நிறைய பேர்கிட்ட நான் பழகியிருக்கேன். இந்த ஆயில்ய நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த 17 வயசில் இல்லை 16 வயசில் இது மாதிரி தசாபுத்தி ஆரம்பிச்சதுனாக்கா, சுக்கிரதசை ஆரம்பிச்சதுனாக்கா ரொம்ப உஷாராக இருக்கணும். இதில் வந்து நீங்கள் பெற்றோர்கள் நீங்கள் தான் எடுத்து இதை வந்து நீங்கள் பார்த்துக்கணும், அவங்கள வழி நடத்தணும். ஆயில்ய நட்சத்திரக்காரர்களாவே பெற்றோர்கள் தான் பார்க்கணும். அவங்களுக்கு திருமணம்லாம் ஈஸியாக நடந்துடும். அதாவது இந்த 16 வயசுலேருந்து 22 வயசு வரைக்கும் நல்ல ஒரு படிப்பை கொடுத்துருங்க. இந்த வயசில் ஆயில்ய நட்சத்திரக்காரர்கள் அப்படின்னாவே பின்னாடி வரக்கூடிய தசைகளை பார்த்துங்க, சுக்கிரன் எப்படி இருக்குன்னு பார்த்துங்க. அதுக்கேற்ற மாதிரி தொழில், வேலை வாய்ப்பு நீங்கள்லாம் அந்த போகிற பாதையை நீங்கள் தீர்மானிச்சுக்கலாம்.
இப்போ படிப்பு ரீதியாக சொல்லியாச்சு. படிப்புக்கு அப்புறம் இப்போ 22 வயசுக்கு மேலே திருமணத்துக்கெல்லாம் முயற்சி பண்ணுறீங்கன்னு வச்சுங்களேன், திருமண ரீதியாக நல்ல ஒரு மாற்றங்கள் உண்டு. திருமணம் அப்படின்றது ஏன்னா ஆயில நட்சத்திரக்காரர்களாவே திருமணம் ஐயோ திருமணமா வேண்டாம், இந்த ஜாதகம் வேண்டாம் அப்படின்லாம் தள்ளி போடுவாங்க. அப்படி ஒன்று கிடையவே கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் சுக்கிர தசையை மட்டும் பார்க்கணும். மெயின் சுக்கிரன் எப்படி இருக்கும் பரவாயில்ல, ஓகே, நல்லா இல்லைனா கூட பரவாயில்ல. ஏன்னா அவங்கள புரிஞ்சு நடந்துக்கிட்டாலே போதும் இந்த சுக்கிர தசையில் இருக்கிறவங்களுக்கு. ஏன்னா சுக்கிர தசை தான் வரும் இந்த திருமணம் செய்யக்கூடிய இடத்துல இந்த ஆயில நட்சத்திரக்காரர்களுக்கு வரும். இப்போ இந்த 22லேருந்து ஒரு 32 34 இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆயில நட்சத்திரக்காரர்களுக்கு தான் அந்த சுக்கிர தசை அப்படிங்கிறது வரும். நிறைய பேருக்கு வந்து கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடுகள்லாம் வந்து பிரிஞ்சு இருக்கக்கூடிய நபர்கள் சேரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. நிறைய பேருக்கு வந்து இப்போ லக்னத்துக்கு வந்து உங்கள் லக்னத்தில் சுக்கிரன் உட்கார்ந்தாலோ இல்லை லக்னத்துக்கு 7 சுக்கிரன் இருந்தாலோ, அதாவது வேற லக்னமாக இருந்து அந்த லக்னத்துக்கு இல்லை இதே லக்னமாக இருந்து 7ஆம் இடத்துல சுக்கிரன் இருந்தாலோ நிறைய பேருக்கு இந்த திருமண வாழ்க்கைலாம் நிறைய பாதிச்சிருக்கும். அதெல்லாம் இப்போ கிளியர் ஆகும். திருமண வாழ்க்கை ரீதியாக நெருக்கடிகள் இருந்துச்சுனாக்கா மாறக்கூடிய வாய்ப்பு இருக்குது. கணவன் மனைவிக்குள்ள புரிதல் ஏற்படும். இப்போ தான் வந்து ஒரு புரிதல் ஏற்படும். உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு மனசு இருக்குது அப்படின்னு ஒரு புரிதல் ஏற்படும். இந்த டைமுங்கிறது ஒரு நல்ல டைம். வேலைக்காக முயற்சி பண்ணுறீங்களா? இப்போ 66 வயசு வரைக்கும் டோட்டலாகவே வந்து பார்த்தீங்கன்னாக்கா 22 வயசுக்கு மேலே 66 வயசு வரைக்கும் வேலை செய்யக்கூடிய நபர்களுக்கும் வேலை தேடக்கூடிய நபர்களுக்கும் புதிய வேலை வாய்ப்புகள் உண்டு. நிறைய பேருக்கு வந்து வேலை பிரச்சனை கொடுத்துருக்கும். இப்போ அஷ்டம சனி விடுதலையான பிறகு இந்த சுக்கிர தசையில் இருக்கிறவங்க நிறைய பேருக்கு வேலை பிரச்சனை தான். என்ன இது அஷ்டம சனியிலே ஒரு சில பேர் நல்லா இருந்திருக்கலாம், அஷ்டம சனியில் கூட ஓரளவுக்கு அப்படி இப்படி போயிருக்கலாம். அஷ்டம சனி விடுதலையான பிறகு உடனே வந்து சனி வக்கரமாயிட்டார் மீனராசிக்கு போயிட்டு 2025 ஜூலை மாதத்துலேருந்து நிறைய பேருக்கு வந்து அந்த வேலை ரீதியாக கொஞ்சம் ஆட்டத்தை கொடுத்துது. வேலை இருக்குமா போகுமா அப்படின்னு. இப்போ எல்லாம் கிடையாது. இப்போல்லாம் கிளியர் ஆகிடும். டோட்டலாக வந்து உங்களுக்கு வேலை ரீதியாக ஸ்ட்ராங் ஆகும். வேலை ரீதியாக உங்களுக்கு நல்லாயிருக்கும். ப்ரொமோஷன் எதிர்பார்த்துனா ப்ரொமோஷன் கிடைக்கும். இடமாற்றங்கள் அது மாதிரி நிறைய உங்களுக்கு மாற்றங்கள் பாசிட்டிவாக சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. எனக்கு தெரிஞ்சு என்னன்னாக்கா சுக்கிரதசையில் இருக்கிறவங்களுக்கு அவ்வளோ சிறப்பாக இருக்க போகிறீங்க. நல்ல ஒரு லைஃப் அமைய போகுது. நிறைய பேருக்கு அந்த கடன் பிரச்சனை தீரும். அதில் தான் நோய் நொடி பிரச்சனைகள். இப்போ வர வேண்டிய பணம் வரும். நான் எப்பவுமே சொல்கிறேன்னாக்கா இதுக்கப்புறம் ஒரு 7.5 வருஷத்துக்கு உங்களை கையிலேயே பிடிக்க முடியாது. நான் சும்மா ஏதோ ஒரு சொல்கிறேன் அப்படின்னு நினைக்காதீங்க. ஏன்னா இந்த கடகராசியில் இருக்கிறவங்க மேலே ரொம்ப ரொம்ப எனக்கு ரொம்ப பிரியம். ஏன்னா நிறைய கஷ்டப்பட்டீங்க. மனசு ரொம்ப உங்களுக்கு லேசான மனசு. அதாவது நிறைய எதிர்பார்த்து ஏமாறக்கூடிய மனசு. கெட்டவங்களே கிடையாது. அது மாதிரி எடுத்துக்கலாம். அந்த கடகராசியில் இருக்கிறவங்களுக்கு நல்ல மனசு அப்படின்னு சொல்லலாம். நிறைய பேர் இருக்காங்க. அதனால் உங்களுக்கு வந்து நான் சொல்கிறது என்னன்னாக்கா சுக்கிரதசையில் பாதிக்கப்பட்டவங்க நிறைய பேர் வந்து கஷ்டப்பட்டவங்க எல்லாத்துக்குமே நல்லா இருக்கும். இன்னும் 7.5 வருஷத்துக்கு உங்களை கையில் பிடிக்க முடியாது. உங்கள் வந்து நீங்கள் பார்த்துங்க, உங்கள் சுய ஜாதகத்தை பார்த்துங்க. உங்களுக்கு இதுக்கப்புறம் வந்து நிறைய பேர் அந்த வீடியோலாம் பார்க்க மாட்டாங்க. ஏன்னா கடகராசிக்கு வந்து இதுக்கப்புறம் கொஞ்சம் கம்மியாகும், வியூஸ் எல்லாம் கம்மியாகும். ஏன்னாக்கா அவங்களுக்கு கஷ்டம் இருக்காது. ஒரு சில பேர் பார்த்து பார்த்து வெறுத்து போயிருப்பாங்க. என்னடா ஒன்றுமே நடக்கலை. என்ன காரணம் அப்படின்னா இப்போ தசா நடத்தக்கூடிய கிரகம் இருக்குது இல்லையா, அந்த சுக்கிரதசை. இப்போ சுக்கிரதசையை பற்றி பேசுனா சுக்கிரதசைக்கு புத்தி நடத்தக்கூடிய கிரகம்னு ஒன்று இருக்கும். அந்த கிரகத்தோட டேட்டு பாருங்கள். உங்கள் சுய ஜாதகத்தில் அந்த இதுவெல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னாக்கா இல்லை நெட்டில் போய் வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு தெரியும் அது எந்த டேட்டில் முடியுது. அந்த டேட்டில் தான் உங்களுக்கு வந்து அந்த அஷ்டம சனியோட கிளியர் ஆகும். ஒரு சில பேருக்கு வந்து 2025 முடிஞ்சு அது மாதிரி புத்தி ஒன்று முடிஞ்சு அந்த அஷ்டம சனியும் முடிகிற தருவாயில் கொஞ்சம் ஒரு சில மாற்றங்கள் நல்ல மாற்றங்களை கொடுத்தது. உடனே கிளியர் ஆச்சு. பரவாயில்ல. இப்போ நல்ல புயல் அடிச்சுட்டு போயிடுச்சுன்னு வச்சிங்களேன். இப்போ மழை விட்டு அந்த தூறல் மட்டும் இருக்கு இல்லையா, அது மாதிரி இல்லைனாக்கா அந்த லைட்டாக அந்த வெளிச்சம் வருது இல்லையா, அது மாதிரி சூரிய வெளிச்சம் நாளைக்கு வந்துடும் உங்களுக்கு. அது மாதிரி அதாவது மழை விட்ட பிறகு ஒரு வெளிச்சம் வருது இல்லையா, அது மாதிரி வந்துடும். அந்த வெளிச்சம் தெரிய ஆரம்பிக்குது இல்லையா, அது மாதிரி இப்போ தெரிய ஆரம்பிக்கும். இன்னும் போக போக வந்து ஃபுல்லாக க்ளவுடெல்லாம் கிளியர் ஆகிடும். அது மாதிரி உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றங்களை இந்த காலகட்டங்கள் கொடுக்கும். வேலை ரீதியாக தொழில் ரீதியாக எல்லாமே உங்களுக்கு என்னென்னலாம் பிரச்சனைகள் இருக்கும் அந்த சுக்கிரதசையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு மாற்றங்களை நீங்கள் எதிர்பார்க்கலாம். ஏன்னா அந்த புத்தி நடத்தக்கூடிய கிரகம் அது மட்டும் ஒரு சில பேருக்கு முடியாமல் இருந்தால் அது மட்டும் கொஞ்சம் தள்ளி போகும். ஒரு 6 மாதம் தள்ளி போகலாம். இப்போ இந்த வருஷத்தில் ஒரு 6 மாதம் தள்ளி போகலாம். 2026 ஒரு குரு பயிற்சி வரைக்கும் இருக்கலாம், இல்லை குரு பயிற்சிக்கு பிறகு ஆரம்பிக்கலாம். எப்படி பார்த்தாலும் அந்த குரு பயிற்சிக்கெல்லாம் கிளியர் ஆகிடும். குரு பயிற்சி நடக்கும்போது நிறைய பேருக்கு வந்து அந்த தசா புத்தி மாற்றங்கள், அதாவது தசா நடத்தக்கூடிய கிரகம் புத்தி நடத்தக்கூடிய கிரகம் மாதிரி இன்னொரு புத்தி நடத்தக்கூடிய டேட் ஆரம்பிக்குது. அப்போ அந்த புத்தியில் வந்து குரு பயிற்சிக்கும் அதுக்கும் கனெக்ட் ஆகும். ஒன்று இன்னொன்று வாக்கிய பஞ்சாங்கப்படி இந்த சனி பயிற்சியும் அதில் கனெக்ட் ஆகும். நல்லாவே இருக்கும் உங்களுக்கு. அந்த சுக்கிரதசை நடக்கிறவங்களுக்கு 3 நட்சத்திரக்காரர்களுக்கு சூப்பராக இருக்கும். இதுக்கு பிறகு நீங்கள் அந்த வீடியோலாம் பார்க்குறது ரொம்ப கஷ்டம்னா அந்தளவுக்கு பிஸி ஆகிடுவீங்க. நல்ல தொழில் அமையும், வேலை அமையும், வர வேண்டிய பணம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்துடும். ஏன்னா உடனே வராது. ஏன்னா கொடுத்த பணம் வந்து நிறைய பேருக்கு லாக் பண்ணி விட்டுச்சுன்னா சனி வந்து ரொம்ப கஷ்டம். அதை நீங்கள் எப்படியாவது பேசி வாங்குங்க.
முடிஞ்ச அளவு ட்ரை பண்ணுங்க. அதில் வந்து நீங்கள் பெருசாக எதிர்பார்ப்பு வேண்டாம், வராதுன்னு சொல்லலை, வரும், கொஞ்சம் கொஞ்சமாக தான் வரும். அப்படிதான் நீங்கள் இந்த காலகட்டத்தை நீங்கள் எடுத்துக்கணும். சுக்கிரதசையில் இருக்கிறவங்க தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு தொழில் வளர்ச்சி பரவாயில்ல, புதுசாக ஒரு தொழில் பண்ணுறது, இல்லை தொழில் அடி வாங்கிச்சு இன்னொரு ஐடியா கிடைக்கும் உங்களுக்கு, புதுசாக ஒரு ஐடியா, புதுசாக ஒரு ஒரு முயற்சி, புதிய உறவுகள், ஏதாவது ஒன்று தேடி வந்து உதவி பண்ணுறது, அது மாதிரி யாரோ ஒருத்தர் பணம் கொடுத்து உதவி பண்ணுறது தொழிலுக்காக, தொழில் வளர்ச்சி, அது மாதிரி நிறைய பிரச்சனைகள் உங்களுக்கு சால்வ் ஆக போகுது இந்த சுக்கிரதசையில் இருக்கிறவங்களுக்கு. நான் என்னை பொறுத்த வரைக்கும் என்னன்னாக்கா, நிறைய பேருக்கு வந்து நல்லா தான் இருக்குது. நான் ஜாதகம் பார்த்ததில் வந்து நிறைய பேருக்கு வந்து 2026 6ஆம் மாதம் வரைக்கும் நான் சொல்லி வச்சுருப்பேன். நிறைய பேருக்கு அந்த குரு பயிற்சி சொல்லியிருப்பேன். அப்படி இல்லைன்னாக்கா இந்த வாக்கிய பஞ்சாங்கப்படி ஒரு சனிப்பயிற்சி ஒன்று வருது இல்லையா, அந்த சனிப்பயிற்சிக்கு பிறகு தான் அந்த நிறைய பேருக்கு அந்த புத்தியோட மாற்றங்கள், அதாவது புத்தி நடத்தக்கூடிய கிரகங்களோட மாற்றங்கள் நிறைய பேருக்கு இருக்குது. எப்படி பார்த்தாலும் அந்த சனியோட பயிற்சிக்கு கிட்டத்தட்ட கனெக்ட் ஆகிடும். 9ஆம் இடத்துல எதுவுமே நல்லது நடக்கலை சார் அப்படின்ற மாதிரியெல்லாம் ஒரு சில பேருக்கு வந்துடும். அதனால தான் புத்தி நடத்தக்கூடிய கிரகங்கள் மாறணும். அது மாறிச்சுனாக்கா உங்களுக்கு நல்லா இருக்கும். இந்த சுக்கிரதசையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு லைஃப் அமையும். இருந்தாலும் சுக்கிரதசையில் நீங்கள் எதிர்பார்ப்புகளை வேண்டாம், பெருசாக எதிர்பார்ப்புக்கு வேண்டாம். சுக்கிரதசை முடிகிற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். சுக்கிரதசை முடிஞ்சு சூரிய தசை தான் உங்களுக்கு நல்லது பண்ணணும். முதல் 10 வருஷம் பின்னாடி 10 வருஷம் இப்படி நிறைய எடுத்துக்கலாம் அந்த சுக்கிரதசையில். முதல் 10 வருஷம் பின்னாடி 10 வருஷத்தில், பின்னாடி 10 வருஷத்தில் இருக்கிறீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு சுக்கிரதசை முடிஞ்ச பிறகு தான் ஒரு நல்ல ஒரு லைஃப் கிடைக்கும். அப்போ சூரிய தசைலாம் உங்களுக்கு நல்லாயிருக்கும். அதனால் இந்த கடகராசியில் இருக்கக்கூடிய 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் சுக்கிரதசை நடக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த 2026 நல்ல ஒரு மாற்றங்களை, அபரிவிதமான வளர்ச்சிகளை கொடுக்கும். நன்றி.